நீங்களாம் எப்பயாவது திரு எடப்பாடி பழனிசாமி திரு நயினார் பேச்செல்லாம் கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. உங்களுக்கு எல்லாம் வந்து திரு விஜய் பத்தி பேசினா ரேட்டிங் வரும், வியூ வரும். அதனால நீங்க பேசிட்டு இருப்பீங்க. நீங்க காளிங்கராயன் தவிர வேற எதுவும் 3 தடவை காளிங்கராயன் பேரை சொன்னார். அது லோக்கல் அங்கே பேசினா உங்களுக்கு தெரியும். அதுலயுமே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. வரும்போது பேர் எடுபடுதா இல்லையான்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டார். நீங்க அந்த பேச்சு கொஞ்சம் அவரோட பாடி லாங்குவேஜ் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து நம்ம காளிங்கராயன் எடுபடுதா இல்லையா, காளிங்கராயன் எடுபடுன்னு சொன்னாங்களே, அது எடுபடுதா இல்லையான்னு கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அப்படியே அங்கே நிற்கிறார். ஒரு இருந்துட்டு போட்டோம். அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற தொகுதி வரை இஷ்யூ பேசுறாரு. இன்னொன்று என்ன சொல்றாரு, நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னு சொல்றாரு. என்னெல்லாம் நாங்கள் ப்ராமிஸ் பண்ணோம்னு சொல்றாரு, என்னெல்லாம் நடக்கலன்றார். எண்மண் எண் மக்கள் யாத்திரை போன போது திரு அண்ணாமலை அவர்கள் வந்து சட்டமன்ற 234 தொகுதி வாரியா எவ்வளவு பெனிஃபிஷியரி கூட்டத்தை நிப்பாட்டினார். முத்ரா திட்டத்தின் மூலமாக, வீட்டு வசதி திட்டத்தின் மூலமாக, சென்ட்ரல் மற்ற திட்டங்கள் எல்லா திட்டங்களும் பலனடைந்தவர்கள் கொண்டு நிப்பாட்டினார். அவங்களுடைய வீடியோ போட்டார், ஆளை போட்டார். எல்லாருமே செய்வாங்க. இவர் தொகுதி பிரச்சனை பேசுறாரு. நாங்க பேசிட்டு தான் இருக்கணுமே. அவங்களுக்குலாம் ஆல்ரெடி சான்ஸ் கொடுக்கப்பட்டது. அதனால அவங்க செஞ்சது செய்யாதது அடுத்தவங்க செய்யாதது சான்ஸ் கிடையாது. இவர் எவ்வளவு தனியா நின்று எவ்வளவு கரடியா கத்துனாலும் 2024 இவர் நல்லா உழைக்கலாம், நல்லா விதைக்கலாம், அது பின்னாடி பலன் தரலாம். நான் மறுக்கல. அவர் வந்து ஒண்ணுமெல்லாம் போயிடுவார்லாம் நான் சொல்ல. நல்ல ஓட்டுவாங்க. நான் எந்த வரியும் மாற்ற மாட்டேன். நீங்க யாரா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நான் கன்ஃபியூஸ் பண்ண சொல்லாதீங்க. நல்ல ஓட்டு வாங்குவார், பெருசாக ஓட்டை பழப்பார். அவர் ஆட்சிக்கு வரப்போறதில்ல, அவர் எதிர்கட்சி தலைவராகவும் வரப்போறதில்ல. அவர் ஜெயிப்பாராங்கிறத எந்த தொழில போட்டுறாருன்னு பார்த்தா இவ்வளோதான். நான் அதுக்கு மேலே வேறு ஸ்டேட்மெண்ட்